நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக துவங்கியது ஸ்ரீ அன்னமய வர்த்தந்தி உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்வர நீராஜனம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய புஷ்பயாக மகோத்சவம். வண்ணமலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் உகாதி ஆஸ்தானம். வைபவமாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்ப திருவிழா. கோலாகலமாக நடைபெற்ற தெப்போற்சவம் மற்றும் தீர்த்தவாரி வைபவம். திருப்புளியங்குடி ஸ்ரீ காய்ச்சனவேந்தர் திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான அன்னமயா ப்ராஜெக்ட் சார்பில் தாளப்பாக்க அன்னமயாவின் 523ஆம் ஆண்டு வர்த்தந்தி உற்சவம் திருமலை திருப்பதி மற்றும் தாளப்பாக்காவில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருமலையிலுள்ள நாராயணகிரி உத்தியானவனத்தில் ஸ்வர நீராஜனம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் மாட வீதியில் பல்வேறு நடன குழுவினர் தாளப்பாக்க அன்னமயாவாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் அலங்கரித்துக் கொண்டு வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனம் புரிந்தபடி முன்னே செல்ல, பெண்களின் கோலாட்டங்கள் நாம சங்கீர்த்தனைகள் உடன் வர, கோவிலிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டியபடி இரு குடைகள் பிடித்தவாறு நாராயணகிரி உத்தியானவனத்திற்கு அழைத்து வந்தனர். அகோபிலமட பீடாதிபதி விஜயம் செய்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை துவக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்தோடு அழகாக காட்சி தந்தபடி ஊஞ்சல் ஆடியவாறு அருள் புரிந்த உற்சவரின் எதிரே தனி மேடையில் ஸ்ரீ அன்னமயா உற்சவ மூர்த்தியையும் சந்தனக்காப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான அன்னமயா ப்ராஜெக்ட் கலைஞர்கள் ஸ்ரீ அன்னமயாவின் சங்கீர்த்தனைகளை பக்தியுடன் பாடி வழிபட்டனர். இதையடுத்து ஸ்ரீ அன்னமயாவிற்கு பரிவட்டம் கட்டி எம்பெருமானின் மலர் மாலை அணிவித்து மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து பேசிய அகோபிலமட பீடாதிபதி ஸ்ரீ தாளப்பாக்க அன்னமயாவின் பெருமைகளை கூறி அனைவருக்கும் அனுகிரக பாசனம் வழங்கினார். இவரை அடுத்து பேசிய கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி திருமலை திருப்பதி தேவஸ்தான அன்னமய ப்ராஜெக்ட் சார்பில் 14ஆம் தேதி முதல் இம்மாதம் 21ஆம் தேதி வரை ஸ்வர நீராஜனம் நடத்தப்படுவது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார். இந்த நிகழ்விற்கு அகோபிலமட பீடாதிபதி வருகை தந்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். 1978ஆம் ஆண்டு துவங்கி இன்று வரை 3000 சங்கீர்த்தனை நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், நமது தேசம் மட்டுமின்றி அமெரிக்காவில் உள்ள 1000 ஆலயங்களில் அன்னமயா சங்கீர்த்தனை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். நிறைவாக தேவஸ்தானம் சார்பில் அகோபிலமட பீடாதிபதிக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலருக்கும் அவரை தொடர்ந்து தேவஸ்தானம் சார்பில் அன்னமயா வம்சத்தினருக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட தோஷ நிவர்த்திக்காக புஷ்பயாக மகோத்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனரை சிறப்பலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து கலசத்திற்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து புற்றுமண் சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பல்வேறு முறைப்பாடுகளுடன் அங்குரார்ப்பணத்தை நடத்தி புற்றுமண் சேகரித்து ஸ்ரீ விஸ்வக்சேனர் அருகே வைத்து எம்பெருமானின் தளபதிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து புற்றுமண்ணை சுமந்து கொண்டு உற்சவரையும் அழைத்து கொண்டு கோவில் வெளிப்பிரகாரத்தை அடைந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல
ஸ்ரீ விஸ்வக்சேனரை கோவிலை சுற்றி வலம் வர செய்தனர். 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவில் மண்டபம் மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருளியதும் தூபதீபம் காட்டி ஷோடசோபச்சாரங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் திருமஞ்சனத்தை துவக்கினர். சங்கு சக்கரதாரியாக நின்றருளிய சுவாமிக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த உபயநாச்சியார்களுக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி உற்சவ தெய்வங்களுக்கு தூப தீபங்கள் காண்பித்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி நவ திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து தங்க இந்திர விமானத்தில் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம், சங்கல்ப பூஜை ஆகியவற்றோடு புஷ்ப யாக மகோத்சவத்தை துவக்கினர். வெள்ளி பாத்திரங்களிலும் மூங்கில் கூடைகளிலும் வைக்கப்பட்டிருந்த பல வகையான பத்திரங்கள் மற்றும் நறுமண மலர்களுக்கு புனித நீர் தெளித்து சம்பரோக்ஷணம் செய்து தூபதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அழகாக காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு துளசி, மருபம், தவனம் உள்ளிட்ட பத்திரங்களாலும் ரோஜா, சமந்தி, அரளி, பிச்சிப்பூ உள்ளிட்ட பலவித நறுமண மலர்களாலும் புஷ்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு அட்சதை தூவி வேதமந்திர முழக்கங்களோடு கோபுர தீபமும் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ள யுகாதி ஆஸ்தானத்தை முன்னிட்டு இன்று காலை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் மஞ்சள், குங்குமப்பூ, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் உள்ளிட்ட பலவித நறுமண பொருட்களால் தயார் செய்யப்பட்ட கலவையை வெள்ளி பாத்திரத்தில் வைத்து சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி மங்கள வாத்தியங்களோடு வலம் வந்தனர். பிறகு கருவறை சுற்றுச்சுவர்கள், பிரகாரங்கள், பரிவார தெய்வ சன்னதிகள் உள்ளிட்ட இடங்களிலும் கலவையை பூசினர். தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் பூஜை பாத்திரங்கள், கொடிமரம், பலிபீடம், கர்ப்பகிரகத்தின் விமானம் ஆகியவற்றை நீர் கொண்டு சுத்தம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் தெப்ப திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு தண்டம், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாச்சியார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். அப்போது ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆசன மண்டபத்தின் வெளியே நிறுத்தி திருஷ்டி கழித்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். நாச்சியாருக்கு சிகப்பு கரை வைத்த வெளிர்பச்சை பட்டுச்சேலை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமார்பில் திருமாங்கல்யமும் அணிவித்து காதணிகளோடு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி குஞ்சலமும் பிள்ளைகளும் வைத்த நாகாபரண பூச்சடை பின்னலும் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து வேத விண்ணப்பம், அரையர் சேவை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபங்கள் காட்டியதும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சர்வாபரண பூஷிதையாக நாச்சியார் திருக்காட்சி தர ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயாரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக புறப்பட்டனர்.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெப்பக்குளத்தை அடைந்ததும் அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். கிளிமாலை சூடிக்கொண்டு அழகாக காட்சி கொடுத்த தாயார் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டிக்கும் அரையர் சுவாமிகளுக்கும் சடாரி மரியாதை நடைபெற்றது. பின்னர் நாச்சியாருக்கு தெப்ப உலா துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரகாசமாக காட்சி தந்தபடி திருக்குளத்தை சுற்றி 7 முறை வலம் வந்து அருளினார். நிறைவாக அனைவருக்கும் சந்தனம் பிரசாதம் வழங்கப்பட்டது. பிறகு உற்சவரை வண்ண நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலயத்திலிருந்து வெளியே வந்தனர். தாயார் முன்பு பிரபந்த கோஷ்டி நடைபெற்றது. இதையடுத்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல நாச்சியாருக்கு புஷ்ப பல்லக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. தண்டங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்து அருளிய நாச்சியாரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு வீதி உலா முடிந்து கோவிலை அடைந்த நாச்சியாருக்கு திருஷ்டி கழித்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 7ஆம் திருநாளில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதியிலிருந்து உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயாருக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் திருமார்பில் ஸ்ரீகிருஷ்ண பதக்கமும் திருமாங்கல்யமும் வைத்து தங்க கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாச்சியாரை திருக்குடை பிடித்தவாறு தெப்பக்குள மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு படித்துறையில் திருக்காவிரியை பிரதிஷ்டை செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ஸ்ரீசடாரிக்கு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் நாச்சியாரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக வரும்போது கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு தெப்ப ஆஸ்தான மண்டபத்தை அடைந்ததும் நாச்சியாரை அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தூபம் காண்பித்தனர். தொடர்ந்து நவகலச பிரதிஷ்டையோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். அபிஷேக பீடத்தின் மேல் வெண்ணிற பருத்தியாடை அணிந்து அமர்ந்திருந்த நாச்சியாருக்கு ஷோடசோபச்சாரம் செய்யப்பட்டது. இதையடுத்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்ததும் அனைவருக்கும் அபிஷேக நீர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பிறகு நாச்சியாருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகள் அடுக்கு பதக்கங்களோடு திருமுடியில் சாய கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்தராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நாச்சியாரை புஷ்ப பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. தீப்பந்தங்கள் முன்னே செல்ல அதன் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பல்லக்கில் பவனி வந்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நிறைவாக மீண்டும் கோவிலை அடைந்த தாயாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தி ஆஸ்தான மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் ஒன்றான புதன் அம்சமாக திகழக்கூடிய திருப்புளியங்குடி ஸ்ரீ காய்ச்சினவேந்தர் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் மூலவர் சன்னதி எதிரே மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ காய்ச்சினவேந்தர் எழுந்தருளியிருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கொடிமரம் அருகே கருட பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்திற்கு மாலை சூட்டி சந்தனம் இட்டு மந்திர உச்சாடனங்களோடு தூபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து நட்சத்திர தீபத்துடன் கற்பூர அரதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான திருவெண்கா பெரிய பெருமாள் என அழைக்கப்படும் ஸ்ரீ கோமலவல்லி நாயக்கா சமேத
யதோக்தகாரி பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் இருந்து வீதி உலா வரும் உற்சவரை வரவேற்கும் விதமாக பெண்கள் மாட வீதியில் மாக்கோலம் இட்டு அலங்கரித்தனர். கோவில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடியான கருடன் மீது வீற்றிருந்த உற்சவர் பெருமாளுக்கு காவி பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் தங்க தொப்பார கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வாகன மண்டபத்தின் வெளியே நின்றிருந்த ஏராளமான பக்தர்களும் சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்தனர். பிறகு வாகன மண்டபத்தின் வெளியே உற்சவர் எழுந்தருளியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு இருகுடை சேவையோடு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே கருடன் மீது அமர்ந்து கொண்டு பவனி வந்த பெருமாளை வழிநெடுகிலும் பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவிலின் எதிரே நித்தமும் அவரை கைகூப்பி தொழுதபடி 18 அடி உயரம் கொண்டு அருள் புரியும் அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி 1008 லிட்டர் பால் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அஞ்சனை மைந்தனுக்கு தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வெற்றிலை மாலைகள் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசிக்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் காவி வஸ்திரம் அணிந்து மலர் மாலைகளுடன் துளசி மாலை சாற்றி கொண்டு திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு 8 திக்கிலும் கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதி முன்பு உள்ள தங்க கொடிமரத்தின் அருகே ரிஷப பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சோமநாயகி சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தி எழுந்தருளியதும் கைலாய வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரங்களில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பஞ்சமூர்த்திகள் கோவில் யானை முன்னே செல்ல கைலாய வாத்தியங்களோடு ஆதி தம்பதிகளும் உடன் வர ஆலயத்தை சுற்றியுள்ள 8 திக்கு கொடிமரங்களிலும் பட்டங்கள் ஏற்றப்பட்டன. தொடர்ந்து கொடிமரங்களுக்கு மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கர மடம். இங்கு பீடாதிபதியான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு இளைய பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசனத்திலும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெள்ளி சிம்ஹாசனத்திலும் வீற்றிருக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் எம்பெருமானின் லட்டு பிரசாதத்துடன் மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து பல்வேறு ஆலயங்களில் இருந்தும் மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்பினரும் பீடாதிபதிக்கு மரியாதைகளை செய்தனர். இதையடுத்து சங்கர மடத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சென்னை அமைந்த கரையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 5 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பெரிய திருவடிகள் மீது ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய உற்சவ மூர்த்திகளை சிறப்பலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஒவ்வொரு உற்சவ மூர்த்திக்கும் பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சப்பரத்தில் ஸ்ரீ பொய்கை ஆழ்வார், ஸ்ரீ பூதத்தாழ்வார் மற்றும் ஸ்ரீ பேயாழ்வார் ஆகியோர் எழுந்தருளி இருக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் ஒவ்வொரு உற்சவ மூர்த்தியாக ஆழ்வார்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்சி தந்தபடி நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே எழுந்தருளினர். பிறகு தெய்வங்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் சடாரி மரியாதை செய்யப்பட்டது.
பின்னர் 5 உற்சவ மூர்த்திகளும் பெரிய திருவடிகள் மீது எழுந்தருளி திருக்காட்சி தர பொதுஜன சேவை நடைபெற்றது. பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். சர்வ அலங்காரத்துடன் கருட வாகனங்களில் உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு துவங்கியது. ஆழ்வார் பெருமக்கள் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல பிரியபக்தனான கருடன் மீது உற்சவ மூர்த்திகள் அமர்ந்து கொண்டு உலாவர எண்ணற்ற பக்தர்கள் வழிநெடுகிலும் தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோவிலில் இருந்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களை கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தனி கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனும் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க அருகருகே நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் தாயார்களையும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனையும் எதிர் சேவையாக நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களை ஸ்ரீ ராஜகோபாலனின் இருபுறம் எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தின் எதிரே அமைக்கப்பட்ட பந்தலின் கீழே தெய்வங்களை எழுந்தருளச் செய்து பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. பிறகு கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து கணிகாதானம், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் புறப்பாடு கண்டருளினார். முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தேசிகன் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்ததும் கோவிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சிறிய திருவடி சன்னதியை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அஞ்சனை மைந்தனுக்கும் மலர் மாலை சாற்றி சடாரி மரியாதை நடைபெற்றது. பின்னர் பாராயணங்கள் செய்தவாறு கோஷ்டியினர் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவ மூர்த்திகளை மாடவீதி வழியாக மீண்டும் கோவிலுக்கு அழைத்து வந்தனர். அங்கு கொடிமரம் முன்பு நிறுத்தி இசை வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டது. திருநெல்வேலியின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் சன்னதி வெளியே உற்சவர் தாயாரை சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்க செய்திருந்தனர். உற்சவர் ஆஞ்சநேயருடன் ஸ்ரீ நீலமணிநாதர் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருள பட்டத்தை பல்லக்கில் வைத்து வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பிறகு கோவிலை அடைந்ததும் கொடிமரத்திற்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புனித நீர் ஊற்றி கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். நிறைவாக ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்திற்கு ஆரத்தி காட்டியதும் உற்சவர்களுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை நகர் குண்டூரணி கீழக்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் பங்குனி மாத பிறப்பையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் கருவறையில் யோக மூர்த்தியாக அமர்ந்தருளும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். ஹரிஹர சுதனுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் திருமுடியில் பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சின்முத்திரை காட்டியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு பல்வேறு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர்.
தொடர்ந்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து சிவவிஷ்ணு மைந்தனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவருக்கு புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பந்தலடியில் உள்ள யானை வாகன மண்டபத்தில் இருந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அதில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பட்டாடை கட்டி காலில் தங்க கடையமும் அணிவித்து காசுமாலை மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு லட்சுமி பதக்கமும் வைத்து திருமுடியில் தங்க நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து நெத்தி சுட்டி பட்டையும் கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். வண்ண நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த ஸ்ரீ ராஜகோபாலனை வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டியும் தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக துவங்கியது ஸ்ரீ அன்னமய்ய வர்த்தந்தி உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்வர நீராஜனம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய புஷ்பயாக மகோத்சவம். வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் உகாதி ஆஸ்தானம் வைபவமாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்ப திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தெப்போற்சவம் மற்றும் தீர்த்தவாரி வைபவம். திருப்புளியங்குடி ஸ்ரீ காய்ச்சனவேந்தர் திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.